வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஒரு கோப்ரா ரெஸ்கியூ, அதாவது நாகப்பாம்பு ரெஸ்கியூ, அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. சனியசுண்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா கிருஷ்ணநகர், அதுக்கு ஆப்போசிட்டில் ரேஷன் கடைக்கு பேக் சைடு, சரிங்களா, ஒரு வீட்டில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் தெரிஞ்சண்ணன். வந்துட்டு அங்கே போய் பார்த்தா வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா முட்டெலாம் பலவை அடித்து வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளார பார்த்திங்கன்னா பாம்பு நாய் குலைச்சி உள்ளார போய் பூந்துக்குச்சான். அங்கே போய் பார்த்தா நாகப்பாம்பு. அதுக்கப்புறமேட்டு அங்கே என்ன பண்ணோம், கிட்டெல்லாம் அந்த டைம் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட ரெடி பண்ணிட்டு வந்துட்டு வெளியில் போய் கிட்ட வச்சுட்டு மறுபடியும் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். பாம்பு கையில் எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு போய் பேக் பண்ணிட்டோம். இது என்னென்னா, மேக்ஸிமம் வீட்டில் நாய் இருந்தால் பாம்பு இருந்தால் காட்டி கொடுத்துரும். ஏதாவது பாம்புன்னு வேறு எந்த பூச்சி வந்தாலுமே காட்டி கொடுத்துரும். ரெண்டாவது, தேவையில்லாத பொருட்கள், அதாவது வீட்டு ஜன்னல் ஓரம் செடிங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பாம்பு உள்ளார வரும். ரெண்டாவது, அடாப்பாசம் நான் சொன்னது தான். செருப்பு ரேக்கோ இல்லை வேறு ஏதாவது விரவோ, கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விரவு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த விரவோ இல்லை வேறு ஏதாவது பழைய துணிங்களோ போட்டு வச்சுருந்திங்கன்னா அதுக்கட்டில் கண்டிப்பாக தவளை இருக்கும். தவளை இருக்க தான் செய்யும். அதை பிடிக்கிறதுக்காக இது உள்ளார வரும். வரப்போ நாய் பார்த்து குலைக்கிறப்ப அது என்ன ஆகும்னா, அது வீட்டுக்குள்ளார தான் பூதும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருள் எதுவுமே வச்சுக்காதீங்க. இது பாருங்கள், பாம்பு நாங்கள் கையில் பிடிக்கிறது, பிடிச்சிட்டு வெளியில் கொண்டு போயிடுவோம். வெளிச்சத்துக்கு இருட்டாக இருக்குது, அங்கே லைட் இல்லை, லைட் வசதி இல்லை, அதனால் டார்ச் வச்சு தான் பிடிக்கிறோம். சூப்பராக பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு பை வெளியில் வச்சுருக்கு, கிட்டில் போட்டு டார்ச் லைட் வச்சுட்டு பேக்கில் போட்டு பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த ரிலீஸ் பண்ண வீடியோவும் இதில் இருக்குது, பாருங்கள். எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே ஃபாலோ கொடுக்கல. அதிகமாக லைக்ஸும் எதுவும் இல்லை, கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு சொல்ல முடியும். ரெண்டாவது, பாம்பு கடித்தாலோ பிடிச்சாலோ யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பாம்பு கடிச்சுன்னா கயிறு போட்டு கட்டவும் கூடாது. பாம்பு கடித்தா என்ன பண்ணுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே மக்களே, ஓகே நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ண வீடியோவும் இதில் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே நண்பர்களே, எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் சாப்பிடுங்க, படுத்துங்க. குட் நைட். நாளைக்கு பார்ப்போம்.